வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே. நாம் இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட போகிறோம்னா, வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. அப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லணும்னு. ஆனால் அந்த விதியை மதியால் வெல்லக்கூடிய அந்த திறமை வந்து 100% நபர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த 5% வேறு வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆனால் அது எல்லாராலையும் முடியாது. அப்போ அதுக்காக தான் நம்மளோட முன்னோர்கள் மூதாதையர் வந்து ஒரு விஷயம் பண்ணி வச்சாங்க. நம்ம பிறந்த உடனே நமக்கு ஜாதகம் எழுதுறாங்க. அப்படி ஜாதகம் எழுதும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ராசி நட்சத்திரம் இதை வச்சு தான் எழுதுறாங்க. அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது ஒரு சில கிரகணங்களின் மாற்றத்தால் நடக்குது. அப்படி மாற்றத்தால் நடக்கும்போது அந்தந்த ராசிக்கு அந்த ஒரு நட்சத்திரத்துக்குன்னு சில மரங்கள் இருக்குது. அந்த மரங்களுக்கு நம்ம வணங்கி பரிகாரம் பண்ணினோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். இதுவும் ஒரு விதியை மதியால் வெல்லும் ஒரு உத்தி தான். அப்போ அதை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறோம். சரிங்களா? பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த எட்டி மரம்னு சொல்லுவாங்க. எட்டி மரம், இந்த எட்டி மரத்தை வணங்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சரஸ்வதி தெய்வத்தை வழிபடணும். அதுக்கப்புறம் இதுக்குரிய சித்தர் வந்து காலங்கிநாதர். அந்த சித்தரை வழிபடுறதால அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை தீரும். இது வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லி மரம், அந்த மரம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த பூஜிக்க வேண்டிய மரம். அதே மாதிரி அவங்க வணங்க வேண்டிய தேவதை துர்கா தேவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போகர்ங்கிற சித்தரை வணங்கணும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அத்தி மரம் தான் அவங்களுக்கு பூஜிக்க வேண்டிய ஒரு மரம். இந்த மரத்தை வணங்குறவங்க வந்து முருகப்பெருமான பூஜிக்கணும் அவங்க. அதே மாதிரி ரோம ரிஷி அப்படிங்கிற சித்தரை அவங்க பூஜித்தாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகள் தீரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நாவல் மரம், இதுதான் அந்த நாவல் மரம். இந்த மரத்தை அவங்க பூஜித்தாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகள் தீரும். அதே போன்று அவங்க வந்து கிருஷ்ண பகவானை வணங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மச்ச முனி சித்தரை அவங்க வழிபடணும். இதன் மூலம் அவங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி மிருக சீரிசம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கருங்காலி மரம், இப்போ பார்த்துருப்பீங்க, பாசி செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கருங்காலி. அந்த கருங்காலி மரம் தான் இந்த மரம். இந்த மரம் வந்து இவங்க பூஜிக்கணும், சிவபெருமானா வணங்கணும். அவங்க வந்து பாம்பாட்டி சித்தரை வழிபட்டாங்கன்னா பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த செங்கருங்காலி, பாருங்க பேரே எவ்வளவு வித்தியாசமா இருக்கு, செங்கருங்காலி. இந்த மரத்தை வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். அவங்களும் சிவபெருமானை வழிபடணும். அதுக்கப்புறம் அவங்க இடைக்காடார் சித்தரை வழிபட்டு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க முயற்சி பண்ணணும். அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்க வந்து மூங்கில் மரத்தை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அவங்க வந்து ராமரை வணங்கணும். தன்வந்திரி பகவான் நட்சத்திரத்துக்கு அவங்க அந்த தன்வந்திரி சித்தருக்கு பூஜிக்கணும். பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து அரச மரம் தான் அவங்க வணங்க வேண்டிய மரம். அதே மாதிரி தட்சணாமூர்த்தியை தான் அவங்க வழிபடணும். வழிபடுறதால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அவங்க வந்து கமலமுனி சித்தரை வழிபடணும். அதன் மூலம் அவங்களோட விதியை மதியால் வெல்ல முடியுங்கிறத சாதிக்க முடியும். அதே போன்று ஆயில்யம் நட்சத்திரம், இந்த ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து புன்னை மரத்தை வணங்கணும். அப்படி புன்னை மரத்தை வணங்கி பகவான் ஆதிசேஷனை அவங்க வந்து பூஜிக்கணும். அகத்திய சித்தரை வழிபடணும். இதன் மூலம் அவங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வாங்க வாங்க, இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் நீங்க வழிபட்டு உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சதுன்னா நம்ம கலியுக சகுனி ரொம்ப சந்தோஷப்படுவார். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து அவங்க வந்து ஆலமரத்தை பூஜிக்கணும். அதே மாதிரி சூரிய பகவானை வழிபடணும். அவங்க வணங்க வேண்டிய சித்தர் வந்து சிவ வாக்கிய சித்தர். இவரை வழிபட்டாங்க அப்படின்னா நல்லது. இதுதான் ஆலமரம். பாருங்க எவ்வளவு விழுதுகள் விட்டுருக்கு. இந்த விழுதுகள்
நமக்கு பெரிய ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. ஒரு கூட்டு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு தாத்தா தான் ஆலமரம். ஆனால் அவரோட அந்த வழியில் வந்தவங்க தான் விழுதுகள். அதை தாங்கி தாங்கி பிடிக்கக்கூடியவங்க. நம்ம தமிழர் பண்பாட்டுக்கு நம்ம நாட்டு மரம் இந்த மரம் தான். எவ்வளோ விழுதுகள் விட்டுருக்குன்னு பாருங்க. எல்லாமே மருந்து தான் இந்த மரத்தில். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க வந்து பலாச மரம் அப்படிங்கிற ஒரு மரத்தை வழிபடணும். அதுக்கப்புறம் அவங்க ஆண்டாள் தாயாரை வழிபடணும். அவங்க வணங்க வேண்டிய சித்தர் ராமதேவ சித்தர். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அலரி மரத்தை வழிபடணும். அலரி மரத்தை வழிபட்டுட்டு மகாலட்சுமியை பூஜிக்கணும். அவங்களோட சித்தர் வந்து காக புஜண்டர் அப்படிங்கிற ஒரு சித்தரை வழிபடணும். இப்போ இப்படி பல விதமான மரங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்கே போனால் இதெல்லாம் சாத்தியம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இறுதியாக சொல்கிறேன். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பைன் அத்தி அப்படின்னு ஒரு மரம் இருக்குங்க. அதை ஏற்கனவே பார்த்தோம் அத்தி மரம். இது பைன் அத்தி. இந்த மரத்தை கொஞ்சம் காட்டுங்களேன் மேடம். இந்த பைன் அத்தி மரத்தை அவங்க வழிபடுறதால அவங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அவங்க காயத்ரி தெய்வத்தை வழிபடணும். அதே மாதிரி கருவூரார் அப்படிங்கிற சித்தரை வழிபட்டாங்கன்னா பிரச்சனைக்கு தீர்வு உண்டு நிச்சயமாக. அதே மாதிரி நம்ம அடுத்து பார்க்க போறது சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வில்வ மரத்தை வழிபடணும். இந்த வில்வ மரத்தை வழிபடுறதால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அவங்க வந்து சக்கரத்தாழ்வார் அப்படிங்கிற கடவுளை வழிபடணும். சக்கரத்தாழ்வார் பெருமாளோட வழி, அந்த கடவுளை வழிபடணும். அதே மாதிரி அவரோட சித்தர் வந்து புன்னாகீசர் அப்படிங்கிற சித்தரை பூஜிக்கணும். அப்புறம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சுவாதி நட்சத்திரம் மிகவும் நமக்கு பரிச்சயமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மருது மரம். இந்த மருது மரத்தை காட்டுங்க, பெரிய மரம். இதெல்லாம் நம்ம பார்த்ததில்லை, இங்கே தான் நான் பார்க்குறேன். இந்த மருது மரத்தை வழிபடுறதால அவங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். அவங்க வந்து நரசிம்ம மூர்த்தியை வழிபடணும். அதே மாதிரி அவங்க வணங்க வேண்டிய சித்தர் புலிப்பாணி. இந்த புலிப்பாணி சித்தரை வழிபடுறதால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. உதாரணத்துக்கு பாருங்க, அதாவது ஏற்கனவே நான் சொன்னது தான், ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு பிரச்சனை வருது. அதாவது வரலாற்றில் என்ன வந்துச்சுன்னா, இறப்பே இல்லாத வீட்டில் போய் நீ எனக்கு ஒரு பிடி அரிசி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இறப்பே இல்லாத வீடு தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. அது மாதிரி தான் நமக்கும் சில பிரச்சனை இல்லாத மனிதர்களை பார்க்கவும் முடியாது, தேடவும் முடியாது, கிடைக்கவும் மாட்டாங்க. பிரச்சனை இல்லாமல் யாருமே கிடையாது. இது வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விலாமரம், விலாமரத்தை அவங்க வழிபடணும். அதே மாதிரி முருகப்பெருமானை வழிபட்டு பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அவங்களுக்கான சித்தர் வந்து நந்தீசர், நந்தீசர் அப்படிங்கிற சித்தர். அவரை வழிபட்டாங்கன்னா பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இதை பார்த்தா ஏதோ மகிழ மரம் மாதிரி எனக்கு தெரியுது. உண்மைதான், கரெக்டு தான். இது வந்து அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மகிழ மரத்தை வழிபடணும். அதே மாதிரி அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து லட்சுமி நாராயணர். அவங்க வணங்க வேண்டிய சித்தர் வால்மீகி சித்தர். வழிபட்டா அவங்களோட எந்த ஒரு பிரச்சனையும் தீரும். இந்த மாதிரி எல்லா நட்சத்திரத்துக்கும் இங்க நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் அதுக்கான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழிகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த மரங்களை நம்ம எங்கேயும் போய் பார்க்க முடியாது. இன்னைக்கு நிலைமைக்கு கருங்காலி மரம் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் தான் இருக்கு. அதான் இப்படி வியாபார ரீதியாக அதை ரொம்ப அழிவுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம வழிபடணும்னா இந்த மாதிரி தெய்வ ஸ்தலங்களுக்கு தான் வரணும். இந்த தெய்வ ஸ்தலம் இப்போ நான் உங்களுக்கு காட்டினதெல்லாம் மரங்கள் இருக்குது, அதுக்கான வழிபாட்டுக்கான முறைகள்லாம் அங்கே இருக்குது. இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மயூரநாத சுவாமி திருக்கோவில் அமைஞ்சிருக்குது. அந்த கோவிலை சுற்றி இந்த மரங்கள்லாம் வச்சு அதுக்கான வழிமுறைகள் அதில் எழுதி போட்டிருக்காங்க. இந்த மரத்தோட பேர், இவங்க என்ன தெய்வத்தை வழிபடணும், அதே மாதிரி அவங்களுக்கான சித்தர் யார், அந்த நட்சத்திரம் எல்லாமே போட்டிருக்காங்க. அதுவும் போக இன்னொரு குறிப்பும் கொடுத்துருக்காங்க. அந்த சித்தர் வந்து எந்த ஊரில்
அதாவது அவரோட பிறப்பு அப்படிங்கிறதையும் அதில் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். பார்த்துட்டு நம்ம அந்த சித்தர்கள் அவங்க பிறந்த இடத்துலையே போய் வழிபட்டோம்னா நம்மளோட பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். ஆகையால் முடியாதது எதுவும் கிடையாது, தீராதது எதுவும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது. உனக்கான பாதையை வந்து நீயே உருவாக்கிக்கோ அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நமக்கான பாதை இருக்குது. நம்ம அந்த இதில் முயற்சி எடுத்து அதில் வெற்றி அடைவோம். நன்றி, வணக்கம்.